ராஜா உங்களை துதிக்கிறோம். மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நந்தீரமே. மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நந்தீரமே. கரங்களை வைத்து பாடும். இயேசுவே பதினாயிரங்களில் சிறந்தோம். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் துர்கமும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மீண்டுமாய் உன்னத பாட்டு பைபிள் ஸ்டடி இந்த தியானத்துக்கு உங்களை வாஞ்சியாய் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஐந்து வசனங்களை வரைக்கும் நாம் பார்த்துருக்குறோம். கடைசியாக கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்ற தலைப்பில் பார்த்தோம். இந்த நல்ல நாளிலும் 6ஆம் வசனத்தை தியானிக்கும்படியா கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இப்போ 6ஆம் வசனத்தில் அருமையான சூலமித்தியாள் ஒரு வேதனையான ஒரு வார்த்தையை இங்கே பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறாள், நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். கருப்புன்னு சொல்கிறப்பட்ட நாம் போன வேத பாடத்திலே நாம் பார்த்தோம். ஒரு நெகட்டிவான காரியங்களை குறித்தது. கருப்பு அப்படின்னு, ஒரு பெண் கருப்பாக இருக்காள், ஒரு ஆண் கருப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அண்டங்காக்கான்னு பரிகாசம் பண்ணுவாங்க. கருப்பாக இருக்கிற பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, அவர்கள் திருமணம் ஆவதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இந்த இடத்துல கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு மணவாட்டி சொல்லுகிறாள், நான் கருப்பாக தான் இருக்கிறேன், ஆனால் கருப்பாக இருக்கிறேன்னு என்னைய பார்த்து என்னைய தயவாய் ஒதுக்கி விடாதீர்கள். கருப்பாக இருக்கிறதுக்கு காரணத்தை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறா? வெயில் என் மேல் பட்டது. முதல் காரணம் சொல்கிறா, வெயில் என் மேல் பட்டது. வெயிலில் போய் கருத்து ஸ்கின்னுடைய டோன் மாறிடும். ரெண்டாவது சொல்கிறா, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. அப்போது கருப்பாக இருக்கிறதுக்கு 2 பிரதான காரியங்களை இங்கே சொல்லுகிறாள் பார்க்கலாம். முதல்ல சொல்கிறா, நான் கருப்பு தான், கருப்பாக இருப்பதனால என்னை தயவுசெய்து ஒதுக்கி விடாதீங்க, அற்பமாய் நினைச்சிடாதீங்க. நான் கருப்பாய் மாறி போனதற்கு காரணம் என்ன? வெயில் என் மேல் பட்டது. வெயில் என்று சொல்லப்படுகிறது உஷ்ணத்துக்கு, அதாவது வாழ்க்கையின் உச்சகட்ட உபத்திரவத்துக்கு வெயிலோடு ஒப்பனையாக இங்கே மணவாட்டி சொல்லியிருக்கிறாள். அதான் வெயில் என் மேல் பட்டது. ஒரு யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பச்சையான மரத்தை போல தான் இருந்தான். ஆனால் வெயிலாகிய உபத்திரவும் யோபுவின் வாழ்க்கையை பிடிச்சிக்கிச்சு. பிசாசு, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த ஒரு சேலஞ்சில் யோபு மாட்டிக்கிட்டான். ஆனால் வெயில் யோபு மேல் பட்டது.
வெயிலாகிய உபத்திரவம், சாத்தான் கொண்டு வந்த உபத்திரவம் யோபுவின் மேல் பட்டு என்ன ஆயிட்டான்? யோபு டோட்டலாக கருத்து போயிட்டான். யோபுவின் புஸ்தகத்துலேயும் ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் கருத்து போயிருக்கிறேன்னு சொல்லி யோபு புலம்புவதை பார்க்கலாம். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், இதே வார்த்தையை யோபுவும் பயன்படுத்தினதை பார்க்கலாம். ஒரு இடத்துல சொல்லுகிறான், மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப துளிர்க்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இனி துளிர்ப்பேன் என்று சொல்லப்படுகிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சமும் இல்லை என்று சொல்லி யோபு புலம்புவதை பார்க்கலாம். அப்போ வெயிலாகிய உபத்திரவம் ஒரு மனுஷன் மேலோ மனுஷி மேலோ தேவ பிள்ளைகள் மேலோ படும்போது அந்த உஷ்ணத்திலேயே கருகி போய்விடுகிறோம், கருத்து போய்விடுகிறோம். ஒரு லவ் ஃபெயிலியரான ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கப்புறம் வாழவே விரும்ப மாட்டாங்க. தற்கொலைக்கு நேராய் பிசாசு அவர்களை நடத்துவான். இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு நடைபெணமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கணவனால் கைவிடப்பட்ட எத்தனையோ பெண்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க. அதே போல் மனைவியாலும் நேசித்த ஒரு பெண்ணாலும் கைவிடப்பட்ட புருஷர்கள், சகோதரர்கள். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடைபெணமாய் மாறி போவாங்க. ஏன், என்ன காரணம்? அந்த வெயிலாகிய உபத்திரவம். ஒரு வெயில் காலத்தில் வெளியில் நடந்து போயிட்டு நம்மளால் வர முடியாது, அவ்வளோ வேதனையாக அது இருக்கும். அந்த உஷ்ணம் நம்ம மேலே தகிக்கிற உஷ்ணம் இறங்கும் பொழுது நம்மளால் தாங்கி கொள்ள முடியல, தோலே கருத்து போயிடுது. அதுபோல் உபத்திரவமாகிய வெயில் குளிர்ந்த நம்முடைய வாழ்க்கையில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சாத்தான் அந்த உபத்திரவத்தை வச்சு நம்மளை கருப்பாய் மாற்றி விடுவான். கருப்பாய் மாற்றுவது எத்தனையோ காரியங்களில் சிலர் கர்த்தரையே வெறுத்து போய்விடுவார்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்த உபத்திரவங்கள், பிசாசு அந்த உபத்திரவத்தை பயன்படுத்தி எப்படியாவது ஆண்டவரோடு இருக்கிற அந்த அன்பை, கர்த்தரை நேசிக்கிற நேசத்தை பிரிச்சிடணும்னு சொல்லி அவன் அந்த வகையிலும் போராடுவான். எத்தனையோ அனுபவ சாட்சிகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். எத்தனையோ வேதனையான கசப்பான வாழ்க்கையின் வழியாய் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். அப்போது சில உபத்திரவங்கள், ஆண்டவரே ஏன் இதை அனுமதித்தீர்? நான் இரத்த கண்ணீர் சிந்தின வருஷங்கள் உண்டு. அந்த நாட்கள் ரொம்ப வேதனையான கருப்பான நாட்கள். அப்போது அந்த கருப்பான அந்த நாட்கள், கருத்து போய் திரிந்த நாட்கள், என்னை சில பேர் பார்த்து உன் முகமே கருத்து போயிருக்கிறது, உன் முகத்தில் அப்படி ஒரு சோகம் அப்பி இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அப்போ கருப்பாக இருந்த நான் கர்த்தர் மேல் கோபத்தை பிசாசு கொண்டு வந்த சில நாட்களும் உண்டு. ஆனால் தேவனுடைய பெரிய கிருபையினாலே நான் கர்த்தரை மறுதலிக்காமல், அவரை விட்டு போய்விடாமல் இந்நாள் வரைக்கும் அவருடைய அன்பு கரம் என்னை தாங்கி வருகிறது. அப்போது இதை நிறைய பரிசுத்தவான்களும் இந்த வெயிலாகிய உபத்திரவம் அவர்கள் மேல் படும் பொழுது, நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு சகோதரி வெளிநாட்டில் இருந்தவங்க, நான் ஒரு சாட்சியை பார்த்தேன். அவங்க சொன்னது, நான் கர்த்தர் மேல் மிகுந்த கோபமாக இருந்தேன்னு அவங்க சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஒரே பிள்ளையை அவங்க ஆக்சிடெண்ட்டில் சாக கொடுத்ததினாலே, என் பிள்ளையை ஏன் கர்த்தர் காப்பாற்றவில்லை என்கிறதான அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரு உபத்திரவமாகிய அந்த வெயில், அந்த வெயிலாகிய மன போராட்டத்தை சாத்தான் அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தபடியினாலே அவர்கள் கர்த்தரை விட்டே பின்வாங்கி போகும் அளவுக்கு கருப்பாய் மாறினார்கள். கருப்பாய் மாறுறது பெரிய விஷயம் இல்லை. அந்த கருப்பாய் மாறிவிட்டாலும் கடைசி வரைக்கும் கர்த்தரை பின்வாங்காமல், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், அவரை மறுதலிக்காமல் இருந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் ஜெயமாய் நுழைய முடியும். கடைசி நேரத்தில் பின்வாங்கி போன பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் உண்டு.
கருப்பாய் மாறின அனுபவத்தினாலே ஒரு நாளும் கர்த்தரை விட்டு நம்ம விலகிடவே கூடாது. இந்த பூமி ஒரு சாதாரண இந்த பூமியின் வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு புள்ளி தான். பரலோக நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒரு சின்ன புள்ளி தான். முடிவே இல்லாத கோடி கோடி வருஷங்கள் நாம் போய் அங்கே வாழப் போகிறோம். திரும்பி விட்டு வந்த பூமியை யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் எத்தனையோ கோடி வருஷங்கள் நாம் கடந்து போயிருப்போம். அந்த கோடான கோடி வருஷங்கள் கடந்து போன பிற்பாடு பூமியின் வாழ்க்கையை நாம் நினச்சோன்னு சொன்னால் ஒரு சின்ன புள்ளியில் தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பது புரியும். எனவே வெயிலாகிய உபத்திரவும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும்னு சொல்லவும் முடியாது. அதுக்காக வராது அப்படின்னும் கேரண்டி கிடையாது. ஒரு வேளை வரலாம். அப்படி வந்தாலும் கர்த்தரை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தரை விட்டு பிரிந்து விடவும் கூடாது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்கள்னு சொன்னால் அவரும் உங்களை விட்டு விடுவார். எனவே முதல் காரியத்தை அவள் சொல்லுகிறாள், வெயில் என் மேல் பட்டது. நான் அநேகம் சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஏன்னா சிலருடைய பர்சனலான காரியங்களை சொல்ல வேண்டாம் என்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு அம்மாவை பற்றி சொன்னார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய புருஷனும் 2 பிள்ளைகளும் மிஷினரியாக வட இந்தியாவில் சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்ததுனால அங்கே இருந்த வெறி பிடித்த மக்கள் அந்த 3 பேரையும் கொலை செய்தார்கள். அந்த அம்மாவோ மதுரை பட்டணத்தை சேர்ந்தவர்கள். அப்போது வெயிலாகிய உபத்திரவும் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் கொடுமையாய் பட்டது. அவர்கள் கருப்பாய் மாறி போனார்கள். ஆனாலும் அவங்க என்ன செய்யலைன்னா கர்த்தரை விட்டு விடவில்லை. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி விசுவாசத்திலே உறுதியாய் நின்றார்கள். அருமையான கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்களுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் 3 பிள்ளைகளோடும் அவர் ஒரு காரில் வைத்து எரித்து கொல்லப்பட்டார். அப்போ அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவியுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அந்த அம்மா எத்தனையோ பேர் சொன்னாங்க, அப்படி செஞ்ச அந்த கொலைகாரர்களை எல்லாம் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், அவர்களுக்கு மரண தண்டனை நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் சொன்னாங்க வேண்டாம், இந்த 3 பேரும் என் கணவனும் மற்ற 3 பிள்ளைகளும் இரத்த சாட்சியாய் மரித்ததே இந்திய தேசத்தில் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த வெயிலாகிய உபத்திரம் அவங்க மேலே பட்டு வாழ்க்கையே இழந்து போயிட்டாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், யோபுவை போல ஒரு நிலைமை அந்த அம்மாவுக்கு. கணவனும் இல்லை, 3 பிள்ளைகளும், இந்த 4 பேரும் ஒரே நேரத்தில் எரித்து கொல்லப்பட்டார்கள்னு சொன்னால் எவ்வளவு அந்த அம்மா கறி பிடித்து போயிருப்பாங்க. அப்படி கருப்பாய் மாறினாலும் அவர்கள் கர்த்தரை விட்டு விடவில்லை. இன்றைக்கு வெயிலாகிய உபத்திரவும் எத்தனையோ பேர் மேலே படுது. ஆனால் பிரதானமாய் கர்த்தரை விட்டுவிடக்கூடாது. இந்த பூமி சொல்லும், நீ தரித்திரம் பிடிச்சவன், உன் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும், நீ இயேசு இயேசு என்று நம்பினாயே, அந்த இயேசு உனக்கு என்ன செய்தார் பார், உன்னை நட்டாத்தில் விட்டுட்டாரு, நடு ரோட்டில் விட்டுட்டாரு. நான் உபத்திரவம் அனுபவித்த நாட்களிலே என் சொந்தக்காரர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், உன் இயேசு உனக்கு என்ன செய்தார், உன்னை நடு ரோட்டில் விட்டுட்டாரே, உனக்கு ஒரு வேலை கொடுக்கவில்லையே, என்னெல்லாமோ சொன்னாங்க. இன்றைக்கும் நான் இயேசுவோடு தான் இருப்பேன், என்றைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு தான் இருப்பேன். அதுதான் அந்த வைராக்கியம். நான் கருப்பு தான், ஆனாலும் அழகாக இருக்கிறேன். கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏன், அந்த கருப்பாய் மாறி போனாலும் தேவ கிருபையை நான் பெற்றுக்கொண்டு கர்த்தரை மறுதலிக்காமல் நின்றேன். என்னை பெருமைப்படுத்தி சொல்லவில்லை, தாழ்மையாய் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன். அப்போது கருப்பாய் மாறின அனுபவம்
இந்த பூமி சொல்லும், நீ விளங்காதவன் சொல்லும், உனக்கு அதெல்லாம் எதுவும் கிடைக்காது வாழ்க்கையிலன்னு சொல்லும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஆத்துமனேஸ்வர் சொல்லுவார், என் மணவாளியே, நீ என் ரூபவதி, நீ என் பிரியம், நீ என் நேசம், நீதான் என்னுடைய மணவாளிய, ஹல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுவார். எனவே கலங்காதிருங்க, கலங்கக்கூடாது. வாழ்க்கையில் என்ன இழந்தாலும் சரி, கருப்பாய் மாறினாலும் சரி, நடு ரோட்டுக்கு வந்து விடப்பட்டாலும் சரி, உங்களை தூக்கி எடுக்கிற நேசர் உண்டு. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் மகா கசப்பு உண்டாயிருக்கிறது. இனி வாழ வழியே இல்லை, செத்துதான் போவேன், மகா கசப்பு உண்டாயிருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காத, நீ இழந்து போன எல்லாவற்றிலும் அதிசயத்தை காண்பாய், நீ இழந்து போன எல்லாவற்றிலும் அற்புதம் நடக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கடந்து போகிறது. ஹல்லேலூயா. யார் அந்த வாக்கியவான் என்று தெரியலை. கர்த்தர் அந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையாகிய அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எனவே வெயில் என்மேல் பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, உபத்திரவமாகிய வெயில் ஒரு பக்கம் கொடுமை. ஆனால் இந்த வெயிலுக்கு தப்புகிற அடைக்கலமாய் நமக்கு யார் இருக்கான்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவாகிய ஆத்துமனேசர் நமக்கு உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி வரி சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கிற நிழலுமாயிருக்கிறீர். அவர் ஒதுங்கி நிற்கிற ஒரு நிழல். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். இந்த பூமியிலே நமக்கு ஒரே ஒரு இளைப்பாறுதல், நமக்கு நிழல் யாருன்னு சொன்னால் இயேசு ஒருத்தர் தான். வேறு எந்த நிழல்லையும் போய் நீங்கள் உட்கார முடியாது. உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது போல தெரியும் கொஞ்ச நாட்களுக்கு. ஆனால் போய் உட்கார்ந்த அந்த இடமே உங்களுக்கு அக்னியாய் மாறி உங்களை சுட்டரிச்சிடும். ஒரு சாராய கடையை பார்த்து போய் உட்கார்ந்தோம், ஒரு பப்பை பார்த்து போய் உட்கார்ந்தோம், இல்லை ஒரு விபச்சார விடுதியை பார்த்து உட்கார்ந்தோம், இல்லை தகாத நண்பர்களோடு உட்கார்ந்தோன்னு சொன்னால் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த நிழல் பிசாசுடைய நிழல். அது முள்ளில் பற்றின அக்னி போல் எல்லாத்தையும் எரித்து போட்டு போயிடும். எனவே அந்த நிழல் நமக்கு ஒரே ஒரு நிழல் யார்? இயேசு கிறிஸ்து. அதான் அவர் தான் வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கிற நிழல். வெயிலே இன்னும் கருகி செத்தே போவோம். சம்மரில் அடிக்கிற வெயிலில் நின்றுட்டே இருந்து பாருங்கள், உயிரே போயிடும். எத்தனை பேர் போன சம்மரில் செத்தே போனாங்க. அதனால் வெயில் படுகிறது ஓகே தான், கருப்பாய் மாறினது ஓகே தான், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த வெயில் நம்மை பட்சித்து போடுவதற்கு கர்த்தர் விட மாட்டார், அனுமதி கொடுக்க மாட்டார். அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்கிறா பாருங்க, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். அப்போ சாத்தான் இந்த 2 விதமான உபத்திரவத்தை பயன்படுத்தி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை எப்படியாவது நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி இந்த 2 பிரதான உபத்திரவத்தை அவன் பயன்படுத்துவான். ஒன்று, வெயிலை கொண்டு வருவான், மகாபெரிய வெயிலை கொண்டு வருவான், அடித்து காலி பண்ணிடணும். ரெண்டாவது எப்படி கொண்டு வருவான்? தாயின் பிள்ளைகளே நம்ம மேலே கோபமாக இருக்கிற அனுபவங்கள். ஒரு யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். சொந்த சகோதரர்கள், தாயின் பிள்ளைகள் அவன் மேல் கோபமாக இருந்து அவன் சொப்பனக்காரன் என்று அறிந்திருந்தும் அவனை பகைத்தார்கள். தம்பி சொப்பனக்காரன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம்தான் பண்ணணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொன்னால் சந்தோஷப்படணும். ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க? சொப்பனக்காரன் வருகிறான், அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும்னு பார்ப்போம். அவனை அடித்து தூக்கி குயில போட்டு எகிப்து. ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சொப்பனக்காரன் வருகிறான்னு சொல்லி சொந்த சகோதரர்களே அவனை அடித்து தூக்கி குழியில் போட்ட அந்த சம்பவத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அப்போ சொந்த சகோதரர்கள், சொந்த உறவினர்களால்
பகைக்கப்படுகிற அந்த காரியங்களை சாத்தான் கொண்டு வந்து எப்போதுமே ஒரு தேவ பிள்ளையை அழிக்கணும்னு பார்ப்பான். பிசாசுடைய ஒரே எண்ணமெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான வலையை விரிப்பான். எப்போவுமே சத்துருவுடைய ஒரு தந்திரம் என்னன்னு சொன்னால், ஒரு தேவ பிள்ளை பரலோகத்தோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது, இந்த பூமியிலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போய் அவர்கள் அதை செய்து முடித்து பரலோக ராஜ்யம் வரப்போகிறாங்கன்னு சொன்னால், சாத்தான் அவர்களுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் என்ன, அவங்களை எப்படி வீழ்த்தலாம் என்பதை நன்கு அறிந்திருப்பான். எப்பவுமே பிசாசு கொண்டு வருகிற உபத்திரவங்கள் நம்மளால் ஜீரணித்து கொள்ளவே முடியாது, அந்தளவுக்கு அவன் செய்வான். அது சத்துருவின் தந்திரங்களில் ஒரு பெரிய தந்திரம். எங்கே அடித்தா பயங்கரமாய் வலிக்கும் என்பதை பிசாசு அறிந்திருந்து அந்த இடத்துல கை வைப்பான். எனவே ஒரு யோசேப்பு சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டால், அவன் வாழ்க்கை இளம் வயது அழிக்கப்பட்டு விட்டால், அவன் கர்த்தரை மறுதலித்து விடுவான், ஒரு இரட்சகனாய் எழும்ப முடியாது, உலகத்தை போஷிக்கிறவனாய் எழும்ப முடியாது என்று நன்றாய் அறிந்திருந்த சாத்தான் முதலாவது செய்கிறான், சொந்த சகோதரர்களிடத்தில் பொறாமையை உண்டு பண்ணுகிறான். சொப்பனக்காரன் வருகிறான், தம்பின்னு சொல்லலை, சொப்பனக்காரன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவன் சொப்பனங்கள் எப்படி நடக்கும் பார்ப்போம். சொப்பனம் வருவது தேவனால் என்பதை அறிந்த மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற அளவுக்கு தம்பியை பகைக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்குது. ஐயா, என் தம்பி, என் கூட பிறந்தவன், அவன் எனக்கு துரோகம் செஞ்சிட்டானே, என் மனைவி துரோகம் செய்து விட்டாளே. சகோதரிமார் அழுவதை கேட்டிருப்பீர்கள். ஐயா, என் புருஷன் மேலே உயிராக இருந்தேன், அவன் துரோகம் செய்தானே. காதலிக்கிற மக்கள், ஐயோ இவள் தான் என் வாழ்க்கைன்னு நினச்சேன். நான் ஒரு போன மாதம் பாருங்கள், அந்த கேரளாவில் ஒரு பெண் பிள்ளை நம்பின அந்த மகனுக்கு, அந்த வாலிப மகனுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை வச்சு கொன்னே போட்டார். அதான், யாரை உயிராய் நேசிக்கிறோமோ அவர்களை வைத்தே காயப்படுத்துவது பிசாசின் தந்திரம். ஒரு சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள், தெளிலாளை அதிகமாய் நேசிக்கிறான். அவளுக்குள்ளே இருந்த பிசாசு எப்படியோ சிம்சோனுடைய பலத்தை கண்டுபிடித்து சிம்சோனை உரித்து போட்டுட்டான், கண்களை குருடாக்கி போட்டான். சிம்சோன் கசப்போடு மரணித்ததை நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். எனவே சொந்த ஜனங்களால், சொந்த பிள்ளைகளால், ஒரு தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சொந்த மகன், பெற்ற மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்ப்போம். அப்சலோம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. ஒரு எப்தாவை எடுத்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். எப்தாவை எடுத்து பாருங்கள். சொந்த சகோதரர்களால் அவன் விரட்டப்பட்டான்னு பார்க்கிறோம். அவன் அந்நிய ஸ்திரீயின் மகன்னு சொல்லி எப்தாவை விரட்டினார்கள். எங்கூட இருக்காத ஓடி போயிருந்து விரட்டினாங்க. அப்போது இப்படி யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்களை வைத்தே சத்துருவானவன் ஒரு பெரிய தாக்குதலை கொண்டு வருவான். எத்தனையோ பேர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னுடைய க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் இந்த மாதிரி செஞ்சிட்டான். ஒரு க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவனை நம்பி பார்ட்னராய் வைத்தேன், அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டான், துரோகம் செய்து விட்டான், இப்படி சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம். அப்போது தாயின் பிள்ளைகளே, சொந்த தாயை போல கூட இருந்து ஒரு சகோதரனை போல நேசித்தவனே முதல்ல காலை தூக்குவான். யூதாஸ் காரியத்தை கர்த்தர் சிநேகிதனேன்னு சொன்னார், காலை மூஞ்சிக்கு நேராக தூக்கிட்டான், முகத்துக்கு நேராக தூக்கிட்டான். துரோகம், சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம். சாத்தானுடைய அந்த பெரிய காரியம் என்னென்னா, மறக்க முடியாத அளவுக்கு துரோகம்.
அந்த துரோகத்தை கொண்டு வந்து மணவாட்டியாய் மாறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அழிச்சே போட்டுருவான். துரோகத்தை கொண்டு வந்து விட்டு இந்த துரோகம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி முழு ஃபோக்கஸையும் ஆண்டவருக்கு பக்கம் திருப்பி விட்டு போயிடுவான். அப்போ ஒரு தேவ பிள்ளை தானாகவே கர்த்தரை மறுதலிக்கும். கர்த்தர் மேல் கோபம் வரும், எரிச்சல் வரும், எல்லாம் வரும். இது ஒரு பிசாசின் தந்திரம். அப்போ இதான் சொல்கிறா, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். ஒரு யோசேப்பை பாருங்கள், வேலைக்காரனை போல ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஒரு எப்தாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், அந்நிய ஸ்திரீயின் மகன்னு சொல்லி துரத்தி விட்டான். இன்னும் நிறைய குடும்பங்களில் கேள்விப்பட்டிருப்போம், சொந்த சகோதரன் அந்த குடும்பத்துக்கு வேலைக்காரன் மாதிரி இருப்பான், எடுபடி வேலையெல்லாம் செய்வான். ஆனால் அவன் அந்த உரிமையாளன், அவனுக்கு பங்கு வர வேண்டி இருக்குது. ஆனாலும் அவனை வேலைக்காரர்களாய் நடத்துகிற காரியங்கள் அநேகம் உண்டு. அது சொல்கிறான், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இப்போ மணவாட்டி எந்த விதமான சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாதபடி என்றைக்கும் உபத்திரவம், பிறந்ததுலேருந்து உபத்திரவம், விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து உபத்திரவம். இப்படி உபத்திரவத்தின் மேல் உபத்திரவத்தை சத்துரு கொண்டு வந்து ஹெல்த்தில் உபத்திரவம், படிப்பில் உபத்திரவம், வாழ்க்கையில் உபத்திரவம், தாளந்துகளில் உபத்திரவம், உறவினர்களால், சொந்தக்காரர்களால், அறிந்த மக்களால், அறியாத மக்களால், எதிர்பாராத தீமைகளையும் கொண்டு வந்து, அப்படி சத்துரு அடி மேலே அடியாக கொண்டு வந்து என்ன செய்வான், கருப்பாய் மாற்றி ஆத்மாவை அழிச்சு விடுவான். இதுதான் பிசாசினுடைய காரியங்கள். அதான் இங்கே சொல்கிறா, என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சொந்த பிள்ளைகளை கூட, எனக்கு ஒரு சகோதரனை கடந்த 2018 என்று நினைக்கிறேன், இந்த சகோதரன் ஒரு நாள் அதிகாலையில் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னார், அந்த சகோதரனுடைய மனைவி தவறான வழியிலே சென்று இவரை வேதனைப்படுத்தி விட்டாள்னு சொல்லி, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரனிடத்தில் அவரை அழைச்சிட்டு போய் அவருக்காக ஜெபித்து ஒரு தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாமான்னு சொல்லி என்னுடைய நண்பர் என்கிட்ட கேட்டார். நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன். அதிகாலை 3 மணிக்கெல்லாம் இங்கே திண்டுக்கல்லிருந்து நாங்கள் புறப்பட்டோம். காரில் ரொம்ப சந்தோஷமாய் வந்தார். நான் யோசித்தேன், இவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை போலையே, ஒய்ஃப் இப்படி ஒரு பாதகமாய் ஒரு துரோகம் செய்து விட்டாள், அவர் நல்ல ஒரு சந்தோஷமாக தானே காணப்பட்டார் என்று நினைத்தேன். ஆனால் அந்த ஊழியத்துக்கு சென்றோம், ஊழியத்தில் ஜெபித்தோம். தனிப்பட்ட முறையில் அந்த ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஜெபிக்கும்போது இந்த சகோதரனை முதலாவது ஜெபித்து கொள்ளும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொண்டேன். சரின்னு சந்தோஷமாய் போய் முதலாவது ஜெபிக்க சென்றார். ஆனால் அந்த ஊழியக்காரர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே சத்தமாய் அழுதார். இந்த சகோதரன் சத்தமிட்டு அழுததை நான் பார்த்தேன். எங்களுடைய ஈரக்குலையெல்லாம் நடுங்கி போனது. அப்படி அழுதார். ஜெபிக்க இருந்த அந்த தீர்க்கதரிசியும் அவர் மனைவியும் சேர்ந்து அழ, அவர் ஒரு காரியத்தை சொல்லி அழுதார். நான் ரொம்ப நேசித்து விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொண்ட என் மனைவி வேறு ஒருவருடன் துரோகம் செய்து போய்விட்டு என் சொந்த பிள்ளையை, நான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்க்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். இந்த காரியத்தை பிரதானமாய் சொல்லி அவர் கதறி அழுதது எனக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கிறது. அப்போது அவள் செய்த கொடுமையிலும் பிரதான கொடுமை, இவர் ஒரு தேவ பிள்ளை, இவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் இந்த பிள்ளையை, இவரை மகா வேதனைக்கு உட்படுத்தும்படி சாத்தான் கொண்டு வந்த ஒரு பெரிய அடி என்னன்னு சொன்னால், பெற்ற பிள்ளையை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லி
அவர் மனைவியின் இருதயத்தை கடினப்படுத்தி போட்டான். இதுதான், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. சொந்தமான ஒரு காரியத்தை அனுபவிக்க விடாமல் செஞ்சிருவான். இது ஒரு பிசாசின் தந்திரம். ஸோ இப்படி பலதரப்பட்ட காரியங்களை பிசாசு கொண்டு வந்து ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுவார். அதுதான் இங்கே 6ஆம் வசனத்தில் மணவாட்டி வேதனை நிறைந்தவளாய் அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவள் மலடியாக இருக்கிறாள். பெனினாள் சக்கலத்தி அவள் ரொம்ப வேதனைப்படுத்தி பேசுகிறாள். அப்போ அன்னாள் சாப்பிடாமல் அவள் அழுது கொண்டிருப்பாள்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதான் என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். திராட்சை தோட்டம், சபையாகிய திராட்சை தோட்டம், இந்த வாழ்க்கை கத்தர் கொடுத்த ஒரு திராட்சை தோட்டம், இந்த வேதம் கத்தர் நமக்கு கொடுத்த திராட்சை தோட்டம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த திராட்சை தோட்டமாகிய வாழ்க்கையை, நம் இருதயத்தை, நம் சந்தோஷத்தை எப்படியாவது அழிச்சு போடணும் என்பதே பிசாசுடைய திட்டம். அதற்காகவே அவன் தன்னுடைய ஆட்களை இந்த பூமியிலே அதிகமாய் வைத்திருக்கிறான். பிசாசுக்கு வேலை செய்கிற ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸோ இதுதான் 6வது வசனத்துடைய ஒரு விளக்கம். 7வது வசனத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை மணவாட்டி மணவாளனை பார்த்து கேட்கிறாள். என்ன கேட்குறா? என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? 7ஆம் வாக்கியத்தில் முதலாவது கத்தரை சொல்கிறாள், என் ஆத்தும நேசரே. அவர்தான் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறவர். இந்த ஆத்மாவுக்கு மரணம் என்பது கிடையாது. நமக்கு பிறப்பு என்பது உண்டு, மரணம் என்பது கிடையாது. சரீரம்தான் நித்திரை கொள்ளுமே தவிர, நாம் இங்கே கண்ணை மூடினதுக்கப்புறம் நம்முடைய ஆத்மா ஒன்று கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தால் பரலோகம். கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் ஒரு காரியம் இருந்துச்சுன்னு சொன்னாலும் ஆத்மா நரகத்தில் என்றென்றைக்கும் கைவிடப்பட்டு கிடக்கும். நரகத்துக்கு ஒன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து விடுதலை கிடையாது. எனவே ஆத்மாவை விரோதிக்கிறவன் பிசாசு. அவன் ஆத்ம விரோதி. ஆனால் ஆத்மாவை நேசிக்கிறவர், ஒரு எசேக்கியா சொல்லுகிறான், என் ஆத்மாவை நேசித்து அதை அழிவின் குழிக்கு தப்புவித்தார். அழிவின் குழியாகிய நரகத்திலிருந்து தப்புவிக்கிறவர் இயேசு. அவர்தான் அந்த ஆத்ம நேசர். மணவாட்டி சொல்லுகிறாள், உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்திலே எங்கே மடக்குகிறீர்? அந்த மந்தை யார்? நாம் தான் மந்தை. நாம் தான் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள்னு சொல்லி 100ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இந்த மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில், இந்த மத்தியானம் என்று சொல்லப்படுவது 2 விதமான அர்த்தத்தை உடையதாய், 2 விதமான பெரிய காரியங்களை உடையதாய் இங்கே ஒரே வாக்கியத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, மத்தியானத்தில் உச்சகட்ட வெயில் இருக்கும். சம்மரில் பார்த்திங்கன்னா 12 மணி தாண்டிடுச்சுன்னா உக்கரமான வெயில் இருக்கும். கடந்த வருஷங்களிலே வெளியிலே போக வேண்டாம்னு சொல்லி கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணதை பார்க்குறோம். அப்போ மதியத்துக்கு மேலே உச்சகட்ட வெயில் இருக்கும், அக்னி நட்சத்திர வெயில். அதே போல் மத்தியானத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிற மகா உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது. அதான் அந்தி கிறிஸ்துவின் காலம். கேட்டின் மகன் என்று சொல்லி வேதம் அவனை நமக்கு காட்டி கொடுக்கிறது. கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்து சகல கேடுகளையும் செய்கிறவன் பிசாசு. அவன் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வரப்போகிறான். அவனும் ஒரு போலி திருத்துவத்தை வைத்திருக்கிறான்.
அவனுடைய போலி திருத்துவத்தின் 2வது ஆள் அந்தி கிறிஸ்து. அவன் என்ன செய்ய போகிறான்? இந்த பூமியை மகா உபத்திரவப்படுத்துவான். இரகசிய வருகை, அதிலே சபையாகிய மணவாட்டி எடுத்து கொள்ளப்படுவாள். யார் யார் சபையாகிய மணவாட்டியாக இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் கைவிடப்பட்ட சபையாய் பூமியிலே கடப்பாங்க. அவங்களே அந்த 666 முத்திரையை பெறணும் என்று சொல்லி அந்தி கிறிஸ்து கட்டாயப்படுத்தி அவர்களை கொலை செய்வான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சாவு வரவும் வராதுன்னெலாம் சொல்லப்படுது. மகா உபத்திரவ காலம். கர்த்தரும் பூமியை வாதிப்பார். 2 சாட்சிகள் பூமியை வாதிப்பாங்க. மறுபக்கத்திலே அந்தி கிறிஸ்துவும் பூமியை வாதிப்பான். 7 வருஷங்கள் அவனுடைய ஆட்சி இருக்கும்னு சொல்லி தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த 7 வருஷங்களையும் சபையாகிய மணவாட்டி உள்ளே போய் சிக்கிறாதபடி இங்கே மணவாட்டி சொல்கிறா, இந்த உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெயிலாகிய உபத்திரவம் அது மத்தியான நேரம் வரைக்கும் போய் நான் செத்து போய்விடாதபடிக்கு. 2வது இரகசிய வருகை, அதற்கு முன்னமே இந்த உபத்திரவங்கள் வந்துடாதபடிக்கும், இரகசிய வருகையில் நான் கைவிடப்பட்டு விடாதபடிக்கும் என்னை எப்படி பாதுகாப்பீர்? ஏன்னா இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் வரும். கஷ்டமே வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க முடியாது. உபத்திரவங்கள் வரும். அப்போ இங்கே சொல்லுகிறாள், நான் உம்முடைய மந்தை, இந்த மந்தையாகிய என்னை மேய்த்து மத்தியானத்திலே எங்கே பத்திரப்படுத்தி வைப்பீர்? உச்சக்கட்ட உபத்திரம் வரும்போது வாழ்க்கையில் வந்தாலும் சரி, இல்லை அந்தி கிறிஸ்துவின் காலம் வந்தாலும் சரி, என்னை எப்படி காப்பாற்றுவீர்? வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் பொறுமையை குறித்து நீ சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினாலே பூமி மீதெங்கும் வருகிற அந்த உபத்திரவ காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? இன்றைக்கு தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறோம். தோழர்கள் யார்? நான் உங்களை சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன்னு சொல்கிறதில்ல, சிநேகிதர்கள்னு சொல்கிறார், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு ஊழியக்காரனாய் தேடி அலைகிறோம். பேயை துரத்துறதுக்கு இந்த ஊழியக்காரன், கட்டுகளை உடைக்க அந்த ஊழியக்காரன், தகடை எடுக்கிறதுக்கு 2000 ரூபா கேட்குற அந்த ஊழியக்காரன், தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரன். நிறைய அம்மாமார்கள் இன்றைக்கி டைரியில் லிஸ்ட்டு போட்டு எழுதியிருக்காங்க. தீர்க்க தரிசனம் சொல்லணுமா இவர், பேயை துரத்தணுமா இவர், ஆசீர்வாத ஜபத்துக்கா இவர், நமக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லணுமா இவர். நாம் இன்றைக்கு தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறோம். எவன்டா கேட்டப்பான், எவன் நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். மற்றவங்களை குறை சொல்லலை, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறது இல்லை. ஊழியக்காரர்கள் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. எப்போ ஊழியக்காரங்க தேவை அப்படின்னு சொன்னால், நாம் ஜெபிக்க வேண்டியதை, பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டியதை ஜீவிக்கணும். அந்த ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கணும்னு சித்தம் கொள்வார்னு சொன்னால், சில காரியங்கள் நீங்களாகவே ஜெபித்து விடுதலை பெற முடியாது. அந்த மாதிரியான கேஸில் உங்களை அந்த ஊழியக்காரனோடு கர்த்தர் கனெக்ட் பண்ணி அந்த ஊழியக்காரனை எடுத்து உங்களுக்காய் பயன்படுத்தி உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அது தவறான காரியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் மேலேயே அந்த விசுவாசம் இல்லாமல் இந்த ஊழியக்காரன் ஜெபித்தால்தான் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அலைந்து திரிகிற மக்கள் ஏராளம். இங்கே போனால் அற்புதம் நடக்கும், அங்கே வந்தால் அற்புதம் நடக்கும், இந்த செய்தால் அற்புதம் நடக்கும். இல்லை, இயேசு ஒருத்தர் தான் அற்புதம் செய்கிறவர். இங்கே தான் மணவாட்டி சொல்கிறான், நான் ஏன் ஆண்டவரே அப்படி அலைஞ்சு தெரியணும்? உம்மிடத்தில் வருகிற வழி, உம்மை தரிசிக்கிற வழி என்ன? அதை கிருபையாய் தயவாய் எனக்கு சொல்லும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கண்டடைய என்ன வழி? இயேசு கிறிஸ்து என்னோடு பேசணும், இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்க வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். மெய்யான வழி என்ன? யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், ஒருவனும் என்னை இயலாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். அப்போ இவரை எப்படி கண்டறிந்து கொள்வது?
வாழ்க்கையில் இவரை எப்படி சுதந்திரித்து கொள்வது, இவரை பிடித்து கொண்டு எப்படி பரலோக ராஜ்யம் போய் நித்தியத்தை சுதந்திரிப்பது. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறான். இன்றைக்கி கிருபைங்கிறான், அமேசிங் கிரேஸ்ன்னு சொல்கிறான், புது புது நூதன உபதேசங்கள். இன்றைக்கி ஒருத்தர் ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகிற தெய்வமேன்றார். அவருடைய அந்த வீடியோவுக்கு கீழே நான் கமெண்ட் பண்ணேன், ஏயா ஏக்கர் கணக்கில் நிலத்தை கொடுக்கவா கத்தர் உனக்காக மறிச்சார்னு கேட்டேன். அவர் நீங்கள் ஜஸ்ட்டு நம்புங்க பிரதருங்கிறார். ஏக்கர் கணக்கில் நிலத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரம் அவர் மறிக்கலை. ஆனால் இன்றைக்கு போதகர்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும்னு சொல்லி பிரசங்கிக்கிறார்கள். இம்மைக்காக மாத்திரம். அதை கத்தர் விரும்புகிறதில்லை. இன்றைக்கி எத்தனையோ நூதன போக்கிரி பிரசங்கியார்கள் வந்திருக்கிறார்கள். போக்கிரிகள், வீணர்களும் போக்கிரிகளும் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களாலே சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. என்னென்னலாமோ இன்றைக்கி புரட்டு உபதேசம். சபையை கெடுக்கிற குளிநரிகளும் சிறுநரிகளுமாய் இன்றைக்கு போதகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். டான்ஸ் ஆடுகிறான், கூத்தடிக்கிறான். சபையில் நீர் மதுவம் நிற்கிற ஒரு வாலிப போதகர் ஒருத்தர் நீங்கள் குடிக்கலான்னு பிரசங்கம் பண்ணுறாரு, சினிமா பார்க்கலான்னு பிரசங்கம் பண்ணுறாரு. அவருக்கே முதலாவது ஞானம் இருக்கான்னு தெரியல. இப்படிப்பட்ட பிரசங்கங்களை செய்தால் அவர் மாத்திரமில்லை, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆமேன் போடுறவனு நரகத்துக்கு போவான். இந்த ஒரு அறிவு அவருக்கு இருக்குதான்னு தெரியல முதல்ல. எனவே இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்ட போலியான ஜனம் இன்றைக்கு சபையை கெடுக்கிற குளிநரிகளாய் உள்ளே நுழைந்திருக்கிறது. எனவே இதுக்கு எல்லாவற்றுக்கும் தப்புறது எப்படி? இதைத்தான் மணவாட்டி இந்த 7வது வசனத்திலே கேட்கிறாள். இதற்கான பதிலை ஆத்துமநேசர் 8ஆம் வசனத்திலே கொண்டு வருகிறார். அதை நாம் கர்த்தருக்கு சித்தம் உண்டானால் ஒரு சில தினங்களில் அடுத்த வீடியோவில் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நான் 2 வசனத்தை பற்றி எடுத்திருக்கிறேன். ஒன்று 6ஆம் வசனம், 2வது 7ஆம் வசனம். முதல் அதிகாரத்தின் 6 மற்றும் 7 ஆகிய வாக்கியங்கள். எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் தியானிக்கும்படி கர்த்தருக்குள் உங்களை அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னை அல்லாமல் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார்னு சொன்னால் அதையும் உங்கள் டைரியில் நீங்கள் எழுதி வைத்து தொடர்ந்து அதிகமாய் தியானிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இருந்ததாமே இந்த ஆசீர்வாதமான வசனங்களை ஜீவ அப்பமாய் நமக்கு பிட்டு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.